உத்தரப்பிரதேச மாநிலம் பல்ராம்பூரில் இந்து பெண்களை குறிவைத்து மத மாற்றம் செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டில் பிரபல சங்கூர் பாபா கைது செய்யப்பட்டுள்ளார். சுமார் 500 கோடி ரூபாய் வெளிநாட்டு நிதியுடன் மதமாற்ற செயல்கள் நடந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பல்ராம்பூர் மாவட்டத்தில் உள்ள மத்பூரைச் சேர்ந்தவர் சங்கூர் பாபா என்கிற ஜலாலுதீன். இவர் ஆரம்பத்தில் சைக்கிளில் சென்று ரத்தின கற்கள் மற்றும் மோதிரங்களை விற்று பிழைப்பு நடத்தி வந்தார். தீராத நோய்களையும் குணப்படுத்தும் அற்புத சக்தி இருப்பதாக மக்களை நம்ப வைத்ததால் ஆயிரக்கணக்கானோர் அவரை பின்பற்றத் தொடங்கினர். 2020ஆம் ஆண்டு மக்களிடையே மிகவும் பிரபலமானார். மும்பையில் உள்ள ஹாஜி அலி தர்காவிற்கு அடிக்கடி சென்று வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார். தன்னை நம்பி வருபவர்களை மூளைச்சலவை செய்து இஸ்லாமிய மதத்திற்கு மாற்றியதாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏழை, விதவை மற்றும் ஆதரவற்ற பெண்களை குறிவைத்து செயல்பட்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாங்கூர் பாபா தனது நெருங்கிய உறவினரான நீத்து என்கிற நஸ்ரீனுடன் சேர்ந்து 1500க்கும் அதிகமான இந்து பெண்களையும் முஸ்லீம் அல்லாத சமூகங்களை சேர்ந்தவர்களையும் இஸ்லாமிய மதத்திற்கு மாற்றியதாக காவல்துறை பதிவு செய்த FIRல் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களை மூளைச்சலவை செய்யவும் மத மாற்றத்திற்காக ஊக்கத்தொகை வழங்கவும் பல பேர் கொண்ட தனி குழுவையே வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. பிராமண, சீக்கிய பெண்களின் மத மாற்றத்திற்கு 15 முதல் 16 லட்சமும், OBC வகுப்பினராக இருந்தால் 10 முதல் 12 லட்சமும், மற்ற சாதியினருக்கு 8 முதல் 10 லட்சமும் நிர்ணயிக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. உத்தரப்பிரதேச தீவிரவாத ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அரசு நிலத்தை ஆக்கிரமித்து சங்கூர் பாபா கட்டியிருந்த ஆடம்பர பங்களாவை அதிகாரிகள் பொக்லைன் இயந்திரம் கொண்டு இடித்து அகற்றினர். முன்னதாக அந்த பங்களாவில் இறக்குமதி செய்யப்பட்ட மார்பிள் கற்கள், ஓடுகள், நவீன சமையலறை, விலை உயர்ந்த சொகுசு சோஃபாக்கள், 10 CCTV கேமராக்கள், 500 மீட்டர் நீளமுள்ள வாகனம் மற்றும் பங்களாவுக்குள் அவ்வளவு எளிதில் யாரும் நுழைய முடியாத வகையில் போடப்பட்டிருந்த மின்சார வேலி ஆகியவற்றை கண்டு அதிகாரிகள் திகைப்படைந்தனர். மதமாற்ற செயல்களுக்காக சங்கூர் பாபா கடந்த 3 ஆண்டுகளில் சுமார் 500 கோடி ரூபாய் வெளிநாட்டு நிதியை பெற்றதாக தீவிரவாத ஒழிப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். இதில் 200 கோடி ரூபாய் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்ட பணம் என்றும் 300 கோடி ரூபாய் நேபாளத்திலிருந்து பரிவர்த்தனை செய்யப்பட்ட சட்டவிரோத ஹவாலா பணம் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.